ஹாய் டியர், டுடே வந்து நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஷர்ட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து நான் தமிழில் போட்டேன். இந்த ஸ்டோரியை கேட்டது வந்துட்டு நம்மளோட ரேச்சல் டியர் தான். ஸோ டியர் அவங்க தான் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்டோரி லைனில் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு ஸ்டோரி வந்து ரெடி பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு வயன் அண்ட் நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் காலேஜ் வந்துட்டு தேர்ட் இயர் போகிறீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு அண்ணா இருக்கார். ஸோ சின்ன உங்களோட அண்ணா, ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு உங்களோட கம்பெனி இருக்குல்ல, ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு கம்பெனி வச்சுருப்பாரு. ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு அவர் இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டு சிஓவாக இருக்கார், ஜிம், ஓகே? ஸோ இது வந்துட்டு உங்களோட சைட். அண்ட் ஜிமின் பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின்க்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க பேர் சாரா, ஓகேவா? அண்ட் ஜிமின் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாரு அண்ட் நீங்கள் வந்துட்டு காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் சேம் காலேஜ் தான் படிக்கிறீங்க. அண்ட் இப்போது சாரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி இருக்கல, ஸோ சின்ன காரில், ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்ட்ரோ அவ்வளோதான் டியர். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது உங்களோட காலேஜுக்கு முன்னாடி ஒரு செம்மையான லக்ஸரியான ஒரு கார் வந்து நிற்குது. ஸோ எப்படின்னா ஒரு பிளாக் கலர் கார், செம்ம அப்படியே நைஸாக க்யூட்டாக பார்க்கவே செம்ம ரிச் அண்ட் லக்ஸரியாக நிற்குது, ஓகேவா? ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் வெளியேருந்து பார்க்குறவங்க வா அப்படிங்கிற மாதிரி தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க காலேஜுக்கு வெளியே, கேம்பஸ்க்கு வெளியே. அண்ட் அப்போ வந்துட்டு கரெக்டாக நீங்கள் அந்த காருக்குள்ளேருந்து இறங்குறீங்க. ஸோ இறங்கி வரும்போது ஏய் ஒயன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வரீங்க. அதுக்குள்ளே அந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு அரசியல் பரிசலாக பேசிப்பாங்க. ஒரு வேளை பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ, ஒரு வேளை ஃபியான்சியாக இருக்குமோ, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அண்ட் இந்த சைடு நீங்கள் இந்த பக்கம் வரீங்க. ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த காரில் இருந்துட்டு இன்னொரு பர்சன் இறங்கி வராரு. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, சின்னா. அவர் உங்களுக்கு அண்ணா. எனக்கு சின்னப்பா அண்ணான்னு சொல்ல மனசு வலிக்குது, இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும், சொல்கிறேன் டியர், சரிக்கவா? ஸோ அவர் தான் உங்களுக்கு அண்ணா. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு இதுக்குடா இங்கே இறங்குனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ சின்ன வந்துட்டு அப்போ தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்ப்பாங்க, அதுக்கு தான் இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே அந்த பக்கம் அப்படியே வந்துட்டு கண்ணாடி இருக்குல்ல, ஸோ அந்த கூலிங் கிளாஸை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நல்லா கெத்தாக அந்த சைடு பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு உங்களோட காது படவே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காருல்ல அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு சின்னக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்துட்டு போதும் சீன் போட்டது உள்ளே போ, ஆஃபீஸ்க்கு போகணும்ல, டைம் ஆச்சு, மீட்டிங் இருக்கிறதில்ல, போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாருங்க. ஸோ சின்ன வந்துட்டு பொறாம பொறுக்காது இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கார் எடுத்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே காலேஜுக்குள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்களோட கிளாஸ்க்கு போயிட்டுருப்பீங்க. அந்த டைமில் கரெக்டாக டே வந்துட்டு ஜிமின் பார்த்து ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ ஜிமின் அந்த பக்கம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டே கூப்பிடுவோம், சொல்ல மச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அண்ட் டே வந்துட்டு உன் ஆள்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்கே அப்படின்னு சொல்லி ஜிமினும் கேட்க, இதோ அங்கே அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ அவர் அப்படியே அடிக்க ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் அப்படி க்யூட்டாக அழகாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வச்சுக்கன்னு வாங்காமல் அப்படி உங்களே நடந்து போகிறத பார்த்துட்ருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பார்த்துட்டே இருக்க போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு தெரிலடா போய் சொல்லிக்கிது, வான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரா, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை போய் யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா என்ன, உனக்கே தெரியும்ல, உனக்கே ஓவரால் இதெல்லாம் எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எவ்வளோ பேர் வேணால் சுற்றலாம் தான், ஆனால் நான் அவள் பின்னாடி தானே சுற்றுறேன், ஆனால் அவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறா, தெரியுதா இல்லை தெரியலையா, இல்லை தெரிஞ்சோ தெரியாமல் நடிக்கிறாளா, ஒன்றுமே தெரியல அப்படின்னு மண்டி பிச்சுட்டு இருக்காரு. ஸோ டே வந்துட்டு அதான்டா லவ் வந்து இப்படி தான், தேவையில்லாத மண்டை பிச்சுக்கு தோணும், அப்புறம் முடிக்கட்டும், அப்புறம் பல நோய்கள்லாம் வரும், எதுக்கு என்ன மாதிரி சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மற்ற பசங்கள்லாம் வந்துட்டு ஜிம்மின் இதே மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கேங்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் நேராக காலேஜுக்குள்ளே போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு யாரும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு போவீங்க வருவீங்க, நல்லா படிப்பீங்க, அந்த மாதிரி மட்டும்தான். ஸோ கிளாஸில் வந்துட்டு மேம்லாம் லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மேம்னு சொல்லி வெளியே இருந்த ஒரு சத்தம், எல்லோரும் அப்படியே வெளியே பார்க்குறீங்க. ஸோ அந்த மேமும் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் தான். சொல்லுப்பா ஜிமின், என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் போல், ரொம்ப ரொம்ப ஜீனியஸ், ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்துட்டு வெளியே பார்க்கறதுக்கு என்ன செட்டாக இருப்பார், ஆனால் உள்ளே வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி நல்லா டைப் நல்ல கேரக்டர், ஓகேவா? அதுவும் இல்லாமல் செம்ம ப்ரில்லியன்ட், ஓகே? அண்ட் கொஞ்சம் ஃப்ளூட்டி டைப் கூட. ஸோ இப்போ வந்துட்டு ஜிமினை பற்றி எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும். அப்போ வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒயன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒயனா ஏப்பா அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி மேம் கேட்கவும், நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு நான் தான் அப்படிங்கிறீங்க.
ஓகே உங்களை வந்துட்டு ப்ரொஃபஸர், அதாவது ப்ரொஃபஸர் மின் வந்துட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி போயிடுறாரு. ஸோ நீங்கள் ஐயோயோ மின் சாரா, அவரதுக்கு என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டே மேம் நான் போகணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன கேள்வி ஏன் போ, சார் கூப்பிட்டா போகணும்ல, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ நீங்கள் என்னவா இருக்கும், எல்லா அசைன்மெண்ட்டும் வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி போயிட்டுருக்கிறப்போ டக்குன்னு உங்களோட கையை பிடிச்சி யாரோ சைடில் இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு சந்து மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ஸ்டெப்புக்கு கீழே ஒரு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ டக்குன்னு இழுத்துறாங்க. சமபாயம் உங்களுக்கு பார்த்து அஜ்மின் தான் ஷாக்காக பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏய் ப்ரொஃபஸர்லாம் கூப்பிடல, நான் தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக ஷாக்காக வர பார்க்குறீங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிம்மினுக்கு இதை கேட்டு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. என்ன தெரியலையா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க உங்களை எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே என்னோடய பேர் தான் ஜிமின் அப்படிங்கிறாரு. அதான் மேம் சொன்னாங்களே பேர் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடியும் பிரச்சனை, சரி ஓகே உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க ஏன் இருந்தால் என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன, நான் போகிறப்போ அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் விடவே மாட்டேங்கிறாரு. நான் கேட்டதுக்கு பதில் அப்போ தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரா. சொன்னீங்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லையே உனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க ஏன் நான் நல்லா இல்லையா, நான் அழகாக தான் இருக்கேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணாத சரியா, அண்ட் எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இப்படி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு தலை தட்டி கொடுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் சொல்லாமே இருந்தேன், இந்த பைத்தியக்காரன் பண்ணின வேலை போய் சொல்லுன்னு சொல்லி இப்போ பாரு அவள் பாய் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு மாதிரி சோகமாக நின்றுருக்காரு. அப்போ கரெக்டாக டேவும் அங்கே வரவும் அப்படியே ஜிம்மினை பார்த்து என்னடா சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கிழிச்சா அவள் பாய் ஃப்ரெண்டுக்குன்ட்டு போகிறாடா அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ டே வந்துட்டு நான் விசாரிச்சிட்டேன்டா, பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவளுக்கு ஃப்ரெண்டே கிடையாது, இதில் பாய் ஃப்ரெண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லவும் அப்போ பொய் சொல்கிறாளா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் பொய் தான் சொல்கிறா, வேணா நான் ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரா. ஸோ ஜிமின் வந்துட்டு நீ ஒன்றும் பண்ண வேணாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவர் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ பிரேக் டைம் வருது. அப்போ ஜிமின் மறுபடியும் உங்களை வந்து பார்க்க வராரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போயிருந்துருப்பீங்க, அதாவது லஞ்சுக்கு கேன்டீன் பக்கம் போயிருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னல, யார் காட்டு, அதுவும் இந்த காலேஜ் தான் அப்படி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சும்மா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஐயோ இந்த காலேஜ்லையா, எவன்டா அப்படி ஒரு பொய்யை சொன்னது, சரி ஓகே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இருக்காரு என்னப்போ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கவும் அந்த பக்கம் வந்துட்டு ஒரு பர்சன் போகிறாங்க. ஸோ டக்குன்னு கையை நீட்டி இதோ அங்கே போகிறாரு பாரு, அவர் தான் லைட் ப்ளூ கலர் ஷர்ட்டு, ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லி கையை காட்டுறீங்க. ஸோ ஜிமினும் அப்படியே வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அது நம்ம டே தான். அப்படியே வந்துட்டு அவர் விசில் அடிச்சுட்டு போயிட்டுருப்பார் அந்த பக்கம். அப்போ நீங்கள் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அவர் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாமல் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் நல்லா போய் பேசுகிறீங்கன்னு. அவரும் வந்துட்டு ஓ அவன் தான் பாய் ஃப்ரெண்டா, இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ டே பார்த்துட்டு இவன் என்ன கூப்பிட்ற தோரணையே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஓயோயோ போச்சு மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு டே கூப்பிட்டு ஏண்டா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ டே வந்துட்டு டேய் எனக்கே எதுடா கேர்ள் ஃப்ரெண்டு லூசா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஜிமின் தான் வந்து உங்களை காட்டி இதோ இந்த பொண்ணு உன்னை தான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் டே அப்படி பார்க்குறாரு. டே அதுவும் ஆள்டா, நான் எப்படா வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், ஏம்மா உன் மனசில் அப்படி ஒரு ஆசை இருந்தால் அதெல்லாம் அழிச்சிக்கம்மா, நீ என்னதான் இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டோட ஆள், நான் அப்படி தான் ஃபிக்ஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. ஐயோ அப்போ இது இவன் ஃப்ரெண்டா, கடவுளே நமக்கு காட்டுறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு நிற்கிறீங்க. அதை வச்சு மீன் சிரிச்சுக்கிட்டே பையன் நீ பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட டீசெண்டாக வந்து ப்ரப்போஸ் தானே பண்ணேன், நீ ஒன்றா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லணும், அது என்ன எனக்கு ஆள் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் என் ஃப்ரெண்டே கை காட்டுற அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், எனக்கு
இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போயிடுறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு சரி ஓகே அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, எப்படியாவது பேசி கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விட்டுறாரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சாரா வந்துட்டு ஆஃபீஸ் போயிருப்பா. அப்போது ஜின் வந்துட்டு சாரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. ஸோ அவளும் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அப்படி வரும்போது ஜின்னுக்கு வந்துட்டு சாரா நான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவர் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பார் சாராவை. சரி ஓகே இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் நினச்சிட்டு இருப்பார். பட் அவகிட்ட பேச போகிறதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணிடுவீங்க. இந்த நந்தி எதுக்கு இந்நேரத்தில் ஃபோன் பண்ணுறா, சிவபூஜை கரடி போந்த மாதிரின்னு சொல்லிட்டு தான் உங்களை திடீர்னே ஃபோன் எடுப்பார் ஜின்னும். ஸோ நீங்களும் வந்துட்டு டே அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்னாடி எதுக்கு இந்நேரத்தில் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. ஸோ நீங்கள் எதுக்கு கூப்பிட்டேண்ணா மறந்துட்டேன், சரி ஓகே அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவீங்க. ஸோ ஜின்னுக்கு செம கடுப்பாயிடுச்சு. என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டா, இப்போ நான் என்ன தான் பண்ணிட்டோம், இவளெல்லாம் பெற்றாங்களா இல்லை எங்கே பிடிச்சிட்டு வந்தாங்களா, கண்டிப்பாக குப்பத்தொட்டிலேருந்து எடுத்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னென்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ சின்ன வந்துட்டு எனக்கு இதை உங்ககிட்ட நேரில் சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை, ஸோ நான் தான் அப்படி சொல்கிறேன். உன்னை ஒரு குப்பை தொட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நான் தான் வந்துட்டு இந்த குழந்தை அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலான்னு சொல்லி உன்னை வீட்டில் வச்சுக்கிட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கும் ஃபோனை வச்சிடுறாரு. நீங்கள் அந்த மெசேஜ் பார்த்ததும் வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ நிஜமாகவே நம்ம குப்பை தொட்டிலேருந்து தான் வந்தோமா, இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே, அப்போ ஏன் இப்படி இதெல்லாம் சொல்கிறான், அம்மா கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் சின்னக்கு செம்ம ஹாப்பி, நீங்கள் எப்படியும் சேடாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோடய சிரிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்போது உங்களோட கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஜின் அதுக்கப்புறம் ஜிமின் இருக்காங்களோ, ஸோ உங்களோட ஃபேமிலிக்கும் ஜிம்மோட ஃபேமிலிக்கும் வந்துட்டு அதில் ஷேர் இருக்குது ஓகேவா. ஸோ 2 பேருமே ஷேர் ஹோல்டர் தான், அதாவது உங்களோட கம்பெனி வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜிமினை பற்றி அந்தளவுக்கு தெரியாது ஓகேவா, பட் ஜிமினுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேருக்கும் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால ஸோ சாரா ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் அண்ட் ஜின் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் அங்கே தான் வேலை செய்வாங்க ஓகேவா. இப்போ வந்துட்டு சாரா அங்கே வேலை செய்கிற ஒரு பையனை லவ் பண்ணுவா, அது ஜிமினுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி ஃபோன் பேசுறது மெசேஜ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. சரி ஓகே அது அவளை இப்படின்னு விட்டுருப்பாரு. பட் வந்துட்டு சாராவே வந்துட்டு ஜிமின்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருப்பா, இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு அதை பார்த்து செம ஷாக்கு ஜிமினுக்கு. ஏன்னா அந்த பையனை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், நிறைய பேர்த்து சீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அவன் வந்துட்டு நிறைய பேர்த்து லவ் பண்ணி ஏமாற்றி இருந்திருப்பான். ஸோ அதை பார்த்ததுமே அவருக்கு ஷாக்காக இருக்குது. அதை டைரெக்டாக சாரா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, ஏன்னா அவள் லவ் பண்ணுறாள். ஸோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, அதுவும் ஜிமினுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே அவன் ரொம்ப அவசரப்படுறான். சாரா கிட்ட வந்துட்டு நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். ஸோ அவளுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. ஓகே நான் வீட்டில் பேசுகிறேன், நான் என் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன், ஸோ அவன் வீட்டில் சொல்லுவான், நம்ம அதை பற்றி பேசலாம் சீக்கிரமாக அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லியிருப்பாள். என்ன அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு சாராவை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஷேர் வந்துட்டு கிடைக்கும் அவனுக்கு. அதனால வந்துட்டு அதாவது அந்த கம்பெனிக்கு பார்ட்னர் ஆகிடலாம்ல அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்துட்டு அவன் வேலை செய்கிறவன் வந்துட்டு சாரா கிட்ட லவ் பண்ணுற மாதிரி சீன் போட்டு நடிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் இவளுக்கு தெரியாது, சாரா வந்துட்டு எப்படின்னா ரொம்ப பொலைட்டான கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், யார் எது சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவா அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அந்த பையனை ரொம்பவே நம்பிட்டா. ஸோ டக்குன்னு எடுத்த விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது அவளுக்கு ஹர்ட் ஆகும், ஒத்துக்கவும் மாட்டா, நம்பவும் மாட்டா அப்படிங்கிறது ஜிமினுக்கு நல்லா தெரியும். அதனால் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜின்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா ஜின்னுக்கு வந்துட்டு சாராவை பிடிக்கும் அப்படிங்கிறதும் ஜிமினுக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் ஜீனியஸ் ஆச்சே. ஸோ எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி கண்டுக்காமல் நடந்துப்பார். இப்போ அவள் வந்துட்டு கல்யாண லெவலுக்கு போயிட்டாளா. ஸோ வீட்டில் பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு ஜிமின் காலேஜ் லீவ் போட்டுட்டு ஜின்னோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. ஸோ ஜிமினை பார்த்ததுமே நல்லா வெல்கம் பண்ணுறாரு. ஏன்னா பார்ட்னர் தானே, ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே அவங்களும். ஸோ அதனால் வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லுடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா கேபினுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேபினுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு சாரா பிடிச்சிருக்கா, நிஜமாகவே நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அவளை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அவளும் வந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்கவும் ஜிமின் வந்துட்டு
நீங்கள் ஷாக் ஆகிறதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, பிடிச்சிருக்கா இல்லையா டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்துட்டு சின்னும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்லணும் ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன், பட் டைம் கிடைக்க மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குது டைம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ ஜிமின் வந்துட்டு ப்ளீஸ் இப்போல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிடாதீங்க, அவள் அப்படிங்கிற மாதிரி இவர் இழுக்கிறாரு. என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கவும் அவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இங்கே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே பிரேக் ஆயிடுச்சு. அப்போ அவள் வேற ஒரு பையன் லவ் பண்ணுறாளான்னு கேட்குறாரு. எங்க அவள் லவ் பண்ணுறதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, ஆனால் அந்த பையன் நல்ல பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லவும் சின்ன வந்துட்டு அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் சொன்னது ஃபுல்லாக கரெக்டு தான். ஸோ சாராவை அதிலேருந்து காப்பாற்றணும், அதுவும் இல்லாமல் அவளே வந்துட்டு அவனை வேணான்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அதுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் ஜின் வந்துட்டு சாராவை லவ் பண்ணுறது உங்களுக்கும் தெரியும். ஸோ நிறைய டைம் சொல்லியிருப்பார். இப்போது வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் அப்போ நான் குப்பைத்தொட்டியில் இருந்தால் என்னை எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஜின்னை பார்த்ததுமே. ஸோ ஜின் வந்துட்டு அவர் ஒரு சோகத்தில் இருந்திருப்பார்ல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்திருப்பார். ஸோ நீங்கள் திருப்ப அதே கேட்கவும் கடுப்பாயிட்டு உன்னை குப்பைத்தொட்டியில் இருந்தாலும் எட்டு வரல, சாக்கடையிலேருந்து எட்டு வந்தோம், சொன்னால் நீ ஃபீல் பண்ணுவேன் தான் நான் குப்பைத்தொட்டின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மேலே. இதை கேட்டு உங்களுக்கு ஒரே அழுக, அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அம்மா அப்பா வந்துட்டு வெளில போயிருப்பாங்க. ஸோ இப்போ தான் வர்றாங்க, வரக்கு 8 மணி ஆயிடும். அவங்க வர வரைக்கும் ஹாலிலே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்ததுமே வைன் ஏண்டி அழுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எங்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா இல்லை வைன் நாங்கள் எதுவும் மறைக்கலையே, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சாக்கடையிலேருந்து விட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுன்னு அழுதுட்டு கேட்குறீங்க. இதை கேட்டு உங்களோட அம்மா யார் உன்னை சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அண்ணா தான் சொன்னான், சாக்கடையிலேருந்து எட்டு வந்தீங்களாம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகவும் உங்களோட அப்பா கடுப்பாயிட்டாரு. ஏன்னா அப்பா செல்லலை நீங்கள். ஸோ அம்மாவுக்கு வந்துட்டு ஜின் செல்லும், நீங்கள் வந்துட்டு அப்பாவுக்கு செல்லும். ஸோ உங்களோட அப்பா மேலே போனதுமே டேய் அவகிட்டேன்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜின் வந்துட்டு சாக்கடையிலேருந்து எட்டு வந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ அவர் கோஸில் முன்ன தானே நாங்கள் சாக்கடையிலேருந்து எட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. அப்போது அப்படியே நேராக மேலே போகிறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு அமைதியாக படுத்துட்டு இருப்பாரு. அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அவர் பாட்டு படுத்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் போயிட்டு ஜின் கிட்டேயும் அழுகுறீங்க. எதுக்கு இன்னும் அழுதுட்டேக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைண்ணா அப்போ நம்ம 2 பேர்த்தையுமே சாக்கடையிலேருந்து எட்டு வந்தாங்களா, நானும் சாக்கடையிலேருந்து வந்திருக்கேன், நீயும் சாக்கடையிலேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு மாதிரி தேம்பி அழுதுறீங்க. ஸோ ஜின்னுக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க, சாராவோட இன்னசென்ட்டாக இருக்கீங்க நீங்கள். ஸோ அவர் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஒரு டென்ஷனில் சொல்லிட்டு போயிட்டேன், நீயும் சாக்கடையிலேருந்தெல்லாம் வரல நானும் சாக்கடையிலேருந்தெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ தான் வந்துட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஜின் வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். உங்களுக்கும் அவர் சாராவை லவ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் ஜிமின் வந்து இந்த மாதிரி பேசுனது எல்லாமே சொல்லவும் இது அப்போ அவங்க நம்ம கம்பெனியோட பார்ட்னர் அவங்க பையனா ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் உன் காலேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி அப்போது நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறியா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ சின்ன வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், ஏன்னா சாரா ரொம்ப நல்ல பொண்ணு, அவன்கிட்ட மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் ஜிமினுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி தான் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி 3 பேரும் சேர்ந்து வந்துட்டு அடிக்கடி மீட் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு வந்துட்டு ஜிமினை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவர் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பார். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு அவரோட அக்காக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறது, ஸோ ரொம்ப ஜீனியஸாக இருக்கார், ரொம்பவே வந்துட்டு ப்ரில்லியண்ட்டாக இருக்கார். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அவர் எது பேசினாலும் அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும், பட் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் வந்துட்டு கேதர் பண்ணோம்ல. ஸோ சாராவுக்கு தெரியக்கூடாது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் அவளுக்கு தெரியாமல் நீங்கள் 3 பேர் மீட் பண்ணிக்குவீங்க. ஸோ மீட் பண்ணிவிட்டு அவனை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு யாராவது ஒருத்தர் மூலமாக சாராவுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நல்லா யோசிச்சு ஒரு சின்ன ஒரு ட்ராமா மாதிரி பண்ணணும்ல. ஸோ அப்படி தான் ட்ராமாலாம் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. பட் ஆள் வேணும்ல நடிக்கிறதுக்கு. ஸோ ஆள் வந்துட்டு கிடைக்கல, எங்கெங்கேயோ தேடி பார்க்குறீங்க. எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இல்லைங்க நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜின்னுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஒரு பொண்ணு தான் வேணும் சாரா கிட்ட வந்து பேசுறதுக்கு. அப்படியே 2 பேரும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் என்னது என்ன பார்க்குறீங்க, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும்
இல்லை நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வில்லத்தனமாக உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே திரு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. ஸோ இதோட கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க. அதான் நெக்ஸ்ட் டே போனால் ஜின் அண்ட் ஜிமின் 2 பேருமே உங்களுக்கு வந்துட்டு அந்த தலையில் ஹேர் கலரில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேர் கலரில் பண்ணிக்க சொல்கிறாங்க. உங்களை வந்துட்டு நீங்களாக தெரியாமல் வித்தியாசமாக தெரியணுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, என் ஹேர் நாசமாக போயிடும், வேணால் பிக்கு வாங்கி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு காமெடியான ஒரு பிக்கு வாங்கிட்டு வருவார். ஜிமின் தான் வாங்கிட்டு வருவார். ஸோ அதை பார்த்ததுமே இதை உன் தலையில் மாட்டிக்க கேவலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்போ தான் நீ வந்துட்டு யாருன்னு சாராக்கு தெரியாது, இல்லைனா அவன் கண்டுபிடிச்சிருவா, இதை போட்டுக்கான்னு சொல்லிட்டு அந்த விகை மாட்டி விடுறாரு. அது என்னடானா கலர் குருவி மாதிரி கலராக இருக்குது. சரி ஓகே, இவங்க கூட வந்துட்டு சேர்ந்து பாவத்துக்கு எல்லாம் பண்ணி தான் தொழிலுன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த விகெல்லாம் மாட்டிட்டு உங்களுக்கு ஏதோ மேக்கப்லாம் பண்ணி ஒரு மாதிரி உங்களை வேறு ஒரு பொண்ணு மாதிரியே வந்துட்டு ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ கண்ணாடியில் பார்த்தா உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியல. எங்கடா என் மூஞ்சை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு உன் மூஞ்சை வந்துட்டு நீ பார்க்க முடியாது, இதுதான் உன் மூஞ்சு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சாரா வந்துட்டு எந்தளவுக்கு இன்னசென்ட்டோ அந்தளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டின் பண்ணுவாள், ஏதோ இருந்தாலும் வந்துட்டு கேள்வி கேட்பாள். ஏன்னா அப்போ அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தப்பாக சொன்னோமா அவள் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாள். ஸோ அவளை சமாதானப்படுத்தி அதை வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதை ப்ரூவ் பண்ணி அவளை ஒத்துக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சாரா எந்த மாதிரி அவகிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜிமின் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஜிமின் வாய்ப்பே பார்த்துருக்குறீங்க, என்னடா டைலாக் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறப்போ இந்த பக்கம் ஜின் வந்துட்டு திரும்ப உங்களை கூப்பிட்டு, அதாவது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காரு. ஜிமினே அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு, என்னை விட என் அக்கா பற்றி இவனுக்கு தான்ப்பா நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கவும் நீங்களும் அப்படியே அண்ணா நீ ஆஃபீஸ் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்ப்ப போலையே, ஜிம்மினை விட அதிகமாக நீ தான் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதில் ஜின்னுக்கு வெக்கம் வேறு, அது வந்துட்டு யார் இல்லையா, ஸோ அதனால் எல்லா பற்றியும் அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ அப்படி நீங்கள் ஜிம்மினை பார்த்து உன் அக்காவை லவ் பண்ணுறேன்னு உன் முன்னாடியே சொல்கிறான், சட்டையை பிடிச்சி என்னடான்னு கேட்காம தப்பு இல்லைன்னு சொல்கிற, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என் அக்காவை லவ் பண்ணுறேன்னு என் கண்ணு முன்னாடி அண்ணா சொன்னதுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது அப்படிங்கிறாரு. ஜிமின் வந்துட்டு இது மாதிரி சொல்லவும் நீங்களும் சின்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு சின்கிட்ட நீ எப்படி என் அக்காவை லவ் பண்ணுறியோ நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் பார்த்தியா, அதே மாதிரி நான் உன் தங்கச்சி லவ் பண்ணுறேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாரு. இங்கே உங்களுக்கும் ஷாக்கு, அந்த பக்கம் சின்னக்கும் ஷாக்கு, என்னடா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னோட ஷர்ட்டை பிடிச்சிடுறாரு ஜின்னு. அப்போது பத்தியா அப்படின்னா நான் போயிட்டு என் அக்காவுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் எழுந்திருக்கிறார் காருக்குள்ளேருந்து. ஸோ சின்ன வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, இவளை சாக்கடையிலேருந்து எட்டு வந்தோம், நீ இன்னமும் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, எனக்கு என் சாரா வந்தால் போதும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அண்ணா அப்போ நிஜமாவே நான் சாக்கடையில் தான் வந்தேனா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, இன்னுமா இந்த டைலாகெல்லாம் இவன் நம்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு குட்டி கான்வர்சேஷன் போயிருக்கோம். ஸோ இப்போ டீல் என்ன அப்படின்னா, சாரா வந்துட்டு ஜின்னுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்களை வந்துட்டு ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் வந்துட்டு ஜிமின் போட்டிருக்க டீல். ஸோ ஜின்னும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் இந்த டீலுக்கு ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஹலோ என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், நீ பாட்டுக்கு ஒத்துக்கிறாங்கிற உன் லவுக்கு நான் ஊருக்காயா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு ஏன் எனக்காக இது கூட பண்ண மாட்டியா ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா உன் லவுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்துட்டு என்னால் பண்ண முடியும், அதுக்காக நான் லவ் பண்ண முடியுமா ஒருத்தங்களை அப்படின்னு நீங்கள் கேட்கவும். ஸோ ஜிமின் வந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. உடனே ஜிமின் வந்துட்டு இப்படி கிளம்பவும் சின்ன இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுட்டு இதுக்குடா சும்மா கிளம்புறேன்ட்டுக்கிற சுத்தனே கால் ஊற்றுற மாதிரி, அவள் ஒத்துக்குவா, நான் எங்கள் வீட்டில் பேசி ஒத்துக்க வைக்கிறேன், ஓகே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் உனக்கு தான், இப்போதைக்கு ப்ளீஸ் இவளை அனுப்பு, சாரா கிட்ட பேசுவி அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி விட்டு அனுப்புகிறாங்க. உங்களுக்கு கை காலம் நடுங்குது. கரெக்டாக நீங்கள்
அப்படியே ஜிமின் வீட்டுக்கிட்ட போயிட்டு இறங்குறீங்க. ஸோ 2 பேரும் காரை வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டு உங்களோட அதாவது ப்ளூடூத் இருக்குல்ல, ஸோ காதில் வந்துட்டு வச்சுருப்பீங்க. ஸோ கரெக்டாக அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. போனது வந்துட்டு ஜிமின் தான் வந்து கேட் வந்துட்டு இதான் பாஸ்வேர்டு போடு அப்படிங்கிறாரு. ஐயோ நான் போட்டுனா மாட்டிப்பேன் அப்படிங்கிறீங்களா? போடுறி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் கேட் பாஸ்வேர்ட் போடுறீங்க. கரெக்டாக போட்டுட்டு உள்ளே போகிறீங்க. சாரா கரெக்டாக வெளியே வருவா ஆஃபீஸ் போகிறதுக்காக. அப்போ உங்களை பார்த்ததுமே யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் அக்கா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அங்கே இந்த பக்கம் ஜிமின்க்கும் ஜின்னுக்கும் ஷாக் ஆகுது. 2 பேர் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு நான் தான் வாயின்னு சொல்ல போறியா பைத்தியக்காரி, உன் பேர் பிங்கி, பிங்கின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் தான் பிங்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட சொல்லவும், பிங்கியா என்ன பேர் இது? ஆமாம் என்னது தலையெல்லாம் பிங்கி பிங்கி, உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான் டை அடிச்சிருக்கியோ அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சு பார்த்துட்டுருக்கா. நீங்கள் அது வந்து உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீங்கள் வந்துட்டு இங்கே பேச வேணாம், வெளியே போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறீங்க அவளை. ஸோ அந்த பக்கம் ஜிம்மின்னு வச்சுனோம், அவளை எதுக்கு வெளியே கூட்டிகிட்டு வர, அங்கேயே வச்சு பேசு அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. ஸோ ஜிம்மின் வந்துட்டு பதட்டமாக இருக்கியா வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சாரா உங்களை பார்க்குறா. என்ன ஆமாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு தனப்பெல்லாம் ஆமாம்மான் இருக்கிறீங்க என்ன பேசுன்னு தெரியாமல். ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஐயோ இவன் நல்லா சொதப்புறா, என்ன தங்கச்சி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் அக்காவோட வேலை மோசம் இல்லை என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிடுறாரா. ஸோ ஜிமின் வந்துட்டு கடுப்பாயிட்டு எல்லாம் இந்த சாராவை சொல்லணும், இது முதல்ல ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பக்கம் இவன் கரெக்டாக பேசு சொல்லி கொடுத்ததெல்லாம் பேசு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது சாராவுக்கு காது கேட்குது. என்ன மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜிமின் வந்துட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் நான் மறக்கலை, ஆனால் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு பயம் தாங்க முடியல. ஒட்டுக்காக வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஒன்று என்னம்மா அழுகிற, பிங்கி பிங்கி அழுகாது அப்படின்னு சாரா சொல்கிறா. சொன்னீங்க சாரா எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் அழுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பக்கம் ஜிம்மினும் ஐயோ நல்லா சொதப்புறாளே, என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ளூடூத் இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்துட்டு கீழே விழுந்துடும். ஒரு மாதிரி காதில் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகாது ப்ளூடூத் எப்போவுமே. ஸோ ஹெட்செட்டு ப்ளூடூத் எல்லாம் வந்துட்டு காதுக்குள்ளே ஃபிட் ஆகாது, பொத்துன்னு விழுந்துருமா. ஸோ கீழே விழுந்துருச்சு. இப்போ அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்குது, பக்கத்தில் தான் கீழே கிடக்குது. ஸோ நீங்கள் அதை எடுக்க முடியல. ஸோ சாராவும் வந்துட்டு டைம் பார்த்துட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, இது வந்தாலும் சீக்கிரம் சொல்லுமா அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க பயத்தில். சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், நீ அழாத, முதல்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுக்குறா. ஸோ நீங்கள் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அது வந்து சாரா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஸோ ஃபோன் எடுத்து அப்படியே காட்டுறீங்க. பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் அவளோட அந்த பாய் ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஸோ அவன் அந்த கெட்ட பாய் ஃப்ரெண்டுக்கால அவன் தான். இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை கேட்டு ஜிம்மினுக்கு ஷாக்காக இருக்குது. எது ஹஸ்பண்டா, நான் சும்மா பாய் ஃப்ரெண்டு தானே சொல்ல வச்சேன், இவன் என்ன ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பக்கம் அப்படி கொதிச்சு எழுந்துட்டுருக்காரு. ஸோ ஜின் வந்துட்டு நீ வாயை மூடுறா முதல்ல, சும்மா அவளே வளரிட்டு இருக்கிறா, நீ அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு 4 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் கதையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். இதை கேட்டு அவளுக்கு ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளுக்கு அழுகையே வந்துடுச்சு, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு கேட்குறா. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்னுமா புரியலை, அவர் என்னோடய ஹஸ்பண்ட், ஆனால் நீங்கள் அவரை டேட் பண்ணுறீங்க, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டார், பட் நீங்கள் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட ஃபீலிங் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறீங்களா. ஸோ சாராவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதை நான் எப்படி நம்பட்டும் அப்படின்னு கேட்குறா. அவனை எப்படி நம்புனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்பினேன் அப்படின்னு தான் சொல்கிறா, வேறு எந்த ரீசனாகவும் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் அதே மாதிரி தான் என்னையும் நம்புங்க, இந்த விஷயத்தில் எந்த பொண்ணாவது போய் சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறீங்க. ஸோ சாரா தான் ஈஸியாக எல்லாத்தையும் நம்பிடுவாள்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே இருக்கிறா. இந்த பக்கம் நீங்கள் ப்ளீஸ் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலே நான் வந்துட்டு அவனை டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக நான் போலீஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஜிமின்கே ஷாக்காக இருக்கு. போலீஸ்க்கு போவாளா? அவள் போலீஸ்க்கு போனான்னா அவ்வளோதான், இவ காலி அப்படிங்கிறாரு. ஸோ ஜின் வந்துட்டு என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் அக்கா எல்லாத்தையும் ஈஸியாக நம்புவா, ஆனால் சில டைமில் போலீஸ்க்கு டைரெக்டாக பேசிடுவா. ஸோ இவன் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா போலீஸ்க்கு தான் கால் பண்ணுவா. இவன் வாயை மூடிட்டு வராளா பாரு, தேவையில்லாமல் இவளே எடுத்து கொடுத்துட்ருக்குறா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ ஜின் வந்துட்டு ஐயோ இந்த ஒயின் கரெக்டாக வந்து சேர்ந்தானா போதும் அப்படிங்கிற மாதிரி காருக்குள்ளே உட்காந்துட்டு அவங்க 2 பேரும் உங்களை எட்டி பார்த்துருக்குறாங்க வரீங்களான்னு. ஸோ நீங்கள் அப்படி கை காலன்னு அடுக்கமாக வந்துட்டு ஒரு மாதிரி செம ஃபாஸ்ட்டாக நடந்து வரீங்க. ஓடி வந்து அப்படி காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் மூச்சை விடுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு எதுக்கு இப்படி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமின் கடுப்பாயிடுச்சு. ஏடி உன்னோட ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல சொன்னால் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜின் வந்து கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை பார்த்தா ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரியே தெரியுது. என் அக்காவுக்கு மட்டும் சந்தேகம் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருப்பா, நீ தான் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு வர போலீஸ்னு அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் மாற்றி உங்களை பேசுகிறாங்க. சொன்னீங்க இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறோம், ப்ளூடூத் கீழே விழுந்துச்சு, என்னால் வந்துட்டு நீங்கள் பேசுறது கேட்க முடியல, அதுவும் இல்லாமல் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், ஏதோ என் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே 3 பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ சாரா அந்த வழியாக வந்துட்டு வரா. ஸோ எப்போ காரில் வருவா, பட் இன்றைக்கி என்ன நினச்சாலும் தெரியல, அவள் ஒரு மாதிரி சேடாக இருக்கால, அப்படியே நடந்து போயிட்டுருக்குறா. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தான் போகிறா. ஜிமினுக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் ஜின்னுக்கும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு கரெக்டான டைம் தான், ஜின் எந்திரி போ அப்படிங்கிறாரு. என்னங்க போ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் அக்கா ரொம்ப சேடாக இருக்கா, சோகத்தில் இருக்கா, இப்போ நீ போய்ட்டு அவளுக்கு ஆறுதலாக இரு, கண்டிப்பாக அவள் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும் ஜின்னும் வந்துட்டு அப்படியே பயத்துலேயே காரை விட்டு இறங்கி போகிறாரு. ஸோ நீங்கள் என்னது பொசுக்கு நீ அண்ணா இப்படி இறக்கி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸோ ஜிமின் வந்துட்டு ஆமாம் உன் அண்ணா உட்காந்துருந்தா நான் எப்படி ஒன்றும் லவ் பண்ணுறது அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, நீ இப்படி சந்தில் சிந்து பாடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமின் கூட சண்டை போட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் மோஸ்ட்லி இந்த மாதிரி சண்டை போட்டுக்குவீங்க, பட் கொஞ்சம் நேரம் நார்மல் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு எதாச்சியாக போகிற மாதிரி சாரா வந்துட்டு பார்க்குறாரு. சாரா என்ன நடந்து போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவள் ரொம்ப அழுதுட்டு வந்திருப்பா. அப்படியே கண்ணை அப்படியே துடைச்சிட்டு ஜின் ஒன்றும் இல்லை, சும்மா நடந்து போகலான்னு தோணுச்சு, நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜின்னு வந்துட்டு இல்லை நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன பார்க்கவா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜின் வந்துட்டு சும்மா தான், சரி வா ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நடந்தே வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் பக்கம் தான். ஸோ ஆஃபீஸ் போனதுமே ஜின் வந்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவள் வந்துட்டு வாய் திறந்து சொன்னால் தானே அவளுக்கு அந்த கஷ்டம்லாம் போகும், அதனால் அவள் சொல்லட்டும் அப்படின்னு பார்க்குறாரு. பட் அவள் சொல்லவே மாட்டேங்கிறா. சரி ஓகே அவளே வந்து சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் விட்டுருவார். அப்படியே தான் சாரா வெளியே போயிருப்பா அவளோட கேபினுக்கு. அப்போ வந்துட்டு அவளோட அந்த பாய் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்துட்டு கல்யாணத்தை பற்றி வீட்டில் ஏதாவது சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இதை கேட்டு சாராவுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. ஸோ சும்மா இருந்தால் கூட அமைதியாக இருந்திருப்பா, ஆனால் வந்து இப்படி கல்யாணம்னு சொல்லி கேட்டதுமே செம்ம டென்ஷன் ஆகிட்டு எப்படியே எல்லோரும் முன்னாடியே எந்திரிச்சு பலார்னு கண்ணத்துலேயே அரைஞ்சிட்றா. சின்னக்கே ஷாக்காக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், சாராவா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சாரா வந்துட்டு இந்த மாதிரி எல்லோரும் முடியும் அடிச்சங்காட்டிக்க அவனுக்கு கடுப்பாயிடுச்சு, இன்னும் ஓவராக பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். ஸோ சாரா வந்துட்டு இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கிறியா, ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாற்றிருக்க, உன்னால் வந்துட்டு ஒருத்தங்க கூட ஹாப்பியாக லைஃப்பில் வாழ முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். ஆனால் அவன் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டான். ஸோ 2 பேரும் மாறி வந்துட்டு சண்டை போடுவோம். அவன் ஒரு கட்டத்தில் அப்படியே அடிக்கிறதுக்கு வந்திருப்பான் சாராவை. பட் கரெக்டாக சாராவுக்கு பயம் இருக்கும், அவன் கையை வந்து பயந்துருப்பான். அப்படியே கண்ணை அப்படியே இருக்கு மூடிட்டுப்பான். பட் அப்போ வந்துட்டு கரெக்டாக சின்னதை அவனோட கையை பிடிச்சிருவாரு. ஸோ அடிக்க விடாமல் அவனோட கையை பிடிச்சி இந்த பக்கம் முறுக்கி அவனை பலான்னு அரைஞ்சு என்ன நினச்சிட்டு இருக்க, யார் மேலே கையை வைக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ உடனே அவன் வந்துட்டு ஏன் அவன் மேலே கை வச்சா உனக்கு என்ன, நீ யார் அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஜின் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக இருக்கவும் சாரா டக்குன்னு ஏன்னா அவள் தான் என்னோட பியான்சி, நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற அவள் பாட்டுக்கும். இது ஜின்னுக்கு மறுபடியும் ஒரு ஷாக்கு. ஸோ
ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே சாரா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பா. அந்த கேபினில் உட்காந்துட்டு அவளுக்கு சமாளுக்கு வருது. இப்போ தான் அவள் நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறா. ஸோ சின்னக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லாமே இவங்க பிளான் தான், பட் இருந்தால் அவள் சொல்லிட்டால. இப்போ அவள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அவளுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜின் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லவும், ஜின் வந்துட்டு இல்லை நீ சொன்னது நிஜம்தான், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் இன்றைக்கி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. பட் சாரா இப்படி டக்குன்னு ஒத்துக்குவா? இப்போ தானே ஒரு பிரேக்கப் ஆகிருக்கு, அவள் கொஞ்சம் டைம் கேட்குறா. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் போகுது. அண்ட் 1 இயர் கழிச்சு சாராவுக்கு அர்ஜுனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுது. 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ 2 பேர் டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு சாரா உங்கள் வீட்டில் தான் இருக்காளா. இப்போது ஜிமினுக்கு நீங்கள் இன்னுமே ஓகே சொல்லலை. ஸோ ஜிமின் வந்துட்டு சாராவை பார்க்க வரேங்கிற பேரில் டெய்லியும் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை வந்துட்டு பார்க்குறது, உங்களை வந்துட்டு ஏதாவது பேசிட்டு சும்மா வந்துட்டு ஏதாவது வம்பு எடுத்துகிட்டு போகிறது, இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாரு. பட் உங்களுக்கு ஆல்ரெடி அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், பட் நீங்கள் ஓகே தான் சொல்லலை. ஸோ இப்படி தான் ஒரு 2-3 இயர்ஸ் போகுது. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ இந்த கண்ட்ரியில் கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு பிரான்ச் வந்துட்டு ஃபாரினில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் அங்கே வந்துட்டு பார்த்துட்ருப்பாரு. ஸோ இங்கே இருக்கிற கண்ட்ரியில், அதாவது இந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆஃபீஸ் வந்துட்டு ஜின் சாரா பார்த்துப்பாங்க. அண்ட் இன்னொரு கண்ட்ரியில் வந்துட்டு 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பாக தான் இருப்பாங்க. ஸோ ஜின்னோட ஃபேமிலி அண்ட் ஜிம்னோட ஃபேமிலி 2 பேரும் பார்ட்னர்ஷிப்லேயே வேறு ஒரு கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஜிமின் அங்கே போகிற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அவர் அங்கே போயிட்டு 1 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அவர் டெய்லி உங்களுக்கு கால் பண்ணுவார். நீங்கள் வந்துட்டு எடுப்பீங்க, பேசுவீங்க, ஆனால் அக்செப்ட் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க, லவ்யூ மட்டும் சொல்லவே மாட்டீங்க. ஜஸ்ட்டு நான் உங்களோட ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுவீங்க. ஸோ ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். எல்லாமே பேசுவா, ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வச்சுருவா. எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு திட்டிகிட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ இப்போ அப்படி தான் அவர் வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் இருக்கார். இப்போது ஜிமின் அப்படிங்கிற சத்தம் கேட்ட வயசு மாதிரியே இருக்குது. ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அதுவும் வேறு ஒரு கண்ட்ரியில் இருப்பார். ஸோ நீங்கள் அங்கேயே போயிருக்கீங்க, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்குற. இது என்னோடய கம்பெனி, எங்களுக்கு ஒரு ஷேர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓ அப்போது இங்கே தான் இனிமேல் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஆமாம், இந்த கம்பெனிக்கு எனக்கு ஷேர் இருக்குதுல்ல, நீ மட்டும் இங்கே தனியாக ஆட்டை போட்டு போய்ட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுக்கவும், ஜிமின் அப்படியே உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் சரி எதுக்கு இப்போ முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஜிமினுக்கு வந்துட்டு நம்பவே முடியல. எதுக்கு இங்கே வந்திருக்க, உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நான் தான் சொன்னல, இனிமேல் நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அன்றைக்கி அப்படியே ஸ்கிப் ஆகும். ஜிமினும் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுப்பாரு. நீங்களும் சாப்பிடுவீங்க, அவரோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு வீடியோ இல்லை. ஸோ அது மாதிரி நைட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும். நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ ஜிமினு தூங்கிட்டுருப்பாரு. கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திச்சிக்கிட்டு அப்படியே கேக்கெல்லாம் கொண்டுட்டு போகிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி பர்த்டே, இது February month 29th டேட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு February 29, அதாவது அந்த லீப் இயர் சொல்லுவாங்க. ஸோ அந்த இயரில் தான் பிறந்திருப்பார். ஸோ அதுக்காக தான் நீங்கள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கரெக்டாக அவரோட பர்த்டே வரவும் நீங்கள் வந்துட்டு அப்படியே கேக் கொண்டு போய்ட்டு அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு அதாவது விஷ் பண்ண சொல்லிவிட்டு கேக்கு கொடுப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு என் பர்த்டேக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் உன் பர்த்டேக்காகலாம் வரல, நான் என் கம்பெனிக்காக வந்தேன். ஏதோ இன்றைக்கி உன் பர்த்டேன்னு சொல்லிட்டு சாரா சொன்னான், அதனால உனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக், அதாவது கிஃப்டாக கொடுக்குறேன், இந்தா கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கொடுக்குறீங்க. ஸோ ஜிம்னும் வந்துட்டு அதான் நான் பார்த்தேன், இவளுக்கு அதே மாதிரி லவ் வரதாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேக்கை கட் பண்ணுறதுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி கேக்கை பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருக்கு. அவருக்கு கண்ணு சரியாக தூக்கம் கலக்கத்தில் அப்படி தெரியுதான்னு தெரியாமல் கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் பார்க்குறாரு. அதில் லவ் யூன்னு தான் எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்ததும் ஒரு மாதிரி அவருக்கு செம ஹாப்பி. அப்படி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே 2 கையை விரிச்சுக்கிட்டு ஹக் பண்ணுறதுக்கு கூப்பிட்ற மாதிரி நின்றுட்டுக்கிறீங்க. ஸோ ஜிம்மிக்கு இதுதானே வேணும், இதுக்கு தானே இத்தனை நாள் வந்துட்டு வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் அவர் ஹக் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. ஸோ அவரோட பர்த்டே வந்துட்டு 4 வருஷத்துக்கு ஒரு கதை வரும். ஸோ இது வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அவருக்கு செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி தான் 2 பேர் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டேட் பண்ணிடுறீங்க. அப்புறமா ஒரு 1 இயர் ஆகுது. இப்போது உங்களோட ஃபேமிலி எல்லாம் வீட்டில் அங்கே இருக்காங்களே, ஸோ வேறு கண்ட்ரியில் இருக்காங்கள்ல, ஸோ கொரியாவில் தான் இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இங்கேருந்து கொரியாவுக்கு போகிறீங்க. அங்கே போனதுமே ஜின் வந்துட்டு கேட்குறாரு ஜிம்கிட்ட, என்னடா ஓகேவா இல்லை இன்னும் அதே கதை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஜிமின் வந்துட்டு அது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. என்னடா வெக்கப்படுற, என் தங்கச்சி ஓகே
ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஜிமின் வந்து அது வந்து ஜின் நான் ஒன்று சொல்லுவேன் கோச்சிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லவும், என்ன கோபப்படுற அளவுக்கு என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ மாமா ஆயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஆ என்ன சொன்ன அப்படின்னு சின்ன ஷாக்காக கேட்க, ஆமாம் நீ மாமா ஆயிட்ட, உன்னோட வைஃபு அத்தை ஆயிட்டா, நாங்கள் 2 பேரும் டேடி மம்மி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாரு. இதை கேட்டு சின்னுக்கு ஷாக்குனா ஷாக்கு. டேய் உங்களுக்கு கல்யாணமே நாங்கள் பண்ணி வைக்கலையேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக வந்துட்டு அப்படியே கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி ஜிபின் மேலே போட்டுட்ருக்காரு. அவர் அப்படியே அங்கேயும் ஓடிட்டுருக்கிறாரு. ஸோ கரெக்டாக அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் வந்திருப்பாங்க. வந்து இது விஷயத்தை கேட்டு எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு உங்களை ஆளால் கேள்வி கேட்குறாங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் வந்து ஜிமின் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, நாங்கள் 2 பேரும் அங்கேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இங்கே பாருங்கள் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரிங்கை காட்டுறீங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஆனாலும் வந்துட்டு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன் சொல்லலன்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு இல்லை இது வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லிடுவீங்க. ஸோ அந்த ஃபேமிலி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு சின்னுக்கு வந்துட்டு பேபி இருக்கும். ஸோ பேர் வந்துட்டு சிம் தான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே ஓடி வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் அவனை ஹக் பண்ணிப்பீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு ஏன் கொஞ்சம் மெதுவாடா அப்படிங்கிறாங்க. ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சிம் கேட்கவும், ஜிமின் வந்துட்டு ஏன்னா உன்னோட ஆள் இந்த வயதுக்குள்ள தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, என்ன இப்போவே இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக அது பொண்ணு தான். ஸோ பொண்ணாக பிறந்தா ஜிம்முக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டுட்டு ஜிம்க்கு சொல்லவா வேணும், அப்போ இது வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டா, என்றைக்கு வெளியே வருவா அப்படிங்கிற மாதிரி அப்போ இருந்து ஆரம்பிச்சிட்டான். என் கேர்ள் ஃப்ரெண்டு என்றைக்கு வருவான்னு உங்களுக்கு வந்துட்டு அவனை சமாளிக்கிறதுக்கே போதும் ஆயிரும். டெய்லி வந்து அவள் இன்னைக்கு வருவாளான்னு கேட்பான். இப்படியே தான் ஒரு 10 மந்த் பாஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு பேபி வந்துட்டு பார்ன் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு பையன் தான் பிடிக்கும், ஆனால் ஜிமினுக்கு பொண்ணு தான் பிடிக்கும். இப்போ பிறந்திருக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரியாதுல்ல, நீங்கள் மயக்கத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ என்ன குழந்தையா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மி அப்படியே ஈன்னு பல்ல கட்டிட்டு வராரு உள்ள. நீங்கள் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டிங்க, டே பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆமாம் பின்ன எனக்கு என்ன வேணும், பொண்ணு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகமாக கேட்கவும், பொண்ணாக இருந்தா என்ன பையனாக இருந்தா என்ன, நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ பார்த்தா செம்ம அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துருக்கீங்க. கரெக்டாக அந்த டைமில் ஜிம் சாரா எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ ஜிம் வந்துட்டு அவங்க கையெல்லாம் பிடிங்கிட்டு ஓடி வந்துட்டுருக்குறான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. ஓடி வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி அந்த குழந்தைய எடுத்துக்கிறான். ஸோ ஜிமின் வந்துட்டு அவன்கிட்ட குழந்தைய அப்படியே கொடுத்துட்டு அவர் ஒரு கையில் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா அவனும் சின்ன பையன் கீழே போட்டுருவான்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் பார்த்து கீழே போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஜிம்மை பார்த்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஜிமின் வைக்கலாமா அப்படிங்கிறான். ஸோ ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிது. ஜிம்மி நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினே வச்சிடுறாங்க. ஸோ ஜிம்மி பெருசானா அது ஜிம்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை மாமா அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போவீங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா தான் போகிறீங்க. அப்படி போகிறப்போ கரெக்டாக சாரா வந்துட்டு உள்ளே நின்று வாசலில் வந்துட்டு அந்த ஆரத்தி எடுப்பாள். ஸோ அந்த மாதிரி ஆரத்தி எடுத்து எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அப்படியே ஜிமின் நீங்கள் அந்த குழந்தைய அப்படியே அழகாக பிடிச்ச மாதிரி ஜிமின் தான் தூக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கையில் குழந்தைய தூக்கியிருப்பாரு, இன்னொரு கையில் உங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே அழகாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே அழகாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மி கண்ணை முழிச்சிட்டு அப்படியே வந்து ஜிம்மினை பார்த்து சிரிக்கிறா. ஸோ நீங்கள் ஜிம்மின் 2 பேரும் அந்த குழந்தைய பார்த்து அழகாக சிரிச்சுட்டே உள்ளே தூக்கிட்டு போகிறீங்க. இதோட இந்த 1 ஷார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன் டே. ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ இதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு அவங்க லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு லீட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஹாப்பி என்டிங் தான், ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. சரி ஓகே. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒரு 1 ஷார்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் டியர். நான் கண்டிப்பாக வந்துட்டு 1 ஷார்ட் போட்டுருவேன். மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் கண்டிப்பாக போட்டுருவேன். அண்ட் ரேச்சல் டியர், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லை ஏனோ தானோ தான் இருக்கா எனக்கு தெரியல. பட் எனக்கு
எனக்கு ஏன்னு தெரில இப்படி தான் சொல்லணும்னு தோணுச்சு. மணி இப்போ 12:17, அதாவது நைட்டு மிட் நைட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தான் இப்படி இருக்கா இல்லை கேட்குறவங்களுக்கு வாய்ஸ் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஸோ என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. நைட்டு 12 ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த 1 ஷாட்டையும் முடிக்கிறேன். சரிங்க டியர். ஸோ டாடா பாய்.